சர்வதேச வர்த்தக கண்காட்சி யாழ் மொழியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று இறுதி நாளாகும். தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்று பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். உள்ளூர் முயற்சியாளர்களுக்கு பிரதான வெளியேறும் வாயிலுக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள காட்சி கூடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இரு கண்காட்சிகளும் இடையே ஏன் தடுப்பு வைத்து பிரித்துள்ளார்களோ தெரியவில்லை. 2 பிரிவுகளாக கண்காட்சிகள் இடம்பெறும் விடியம் பிரதான நுழைவாயிலில் எங்கெங்கே என்னென்ன காட்சி கூடங்கள் உள்ளன என்கின்ற வரைபடம் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. இதனால் தாங்கள் தேடி வந்த காட்சி அறைகளை பிரதான காட்சி கூடங்கள் நிறைந்த பகுதியிலேயே தேடும் நிலை உள்ளது. அதற்கு வெளியே காட்சி கூடங்கள் உள்ளன என்கின்ற விடயம் பலருக்கு தெரியாமல் உள்ளது. இவற்றை கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். இம்முறை எமது உற்பத்தியாளர்கள் சிலர் பிரதான கண்காட்சி கூடங்களில் உள்ள காட்சி அறைகளையே பெருமளவு பணத்தை செலுத்தி வாங்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளமை மகிழ்ச்சிக்குரியது. உடனே சாப்பிடக்கூடிய உணவு தொழில்துறைகள் நம்மவர்களும் வளர்த்தெடுக்க வேண்டும். நான் கனகலிங்கம் தர்மசேகரம் கருவி நிறுவனத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கிறேன். கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையத்தினுடைய இந்த காட்சி கூடம் இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியிலும் இந்த மக்கள் வெளியேறுகின்ற பாதைக்கு வெளியே இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற தொழில்துறை திணைக்களத்தினுடைய ஏற்பாட்டிலே இங்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற இந்த இடத்திலே தான் இந்த காட்சி கூடம் அமைந்திருக்கிறது. கருவி நிறுவனத்தினுடைய கருவி ஷைன் வாஷிங் லிக்விட், கருவி ஹேண்ட் வாஷ் மற்றும் கருவி ஊதுபத்தி மற்றும் பிடிய பவுடர், பனியோலை பொருட்கள் போன்றவை எங்களுடைய காட்சி கூடத்திலே எங்களுடைய அங்கத்தவர்களுடைய கைவண்ணத்திலே உருவான பொருட்களும் எங்களுடைய நிறுவனத்திலே உற்பத்தியாகின்ற பொருட்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையில் இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களினுடைய வகிபாகம் இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியிலே மேலும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு அவசியப்பாடு வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. எவ்வாறு எங்களுடைய ஏனைய நிறுவனங்களை சார்ந்த உற்பத்திகள் இங்கே சந்தைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அதே போன்ற ஒரு வாய்ப்பை இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கும் வழங்குவதற்கு இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஒரு களம் அடுத்தடுத்த வருடங்களில் அமைத்துக் கொடுக்குமாக இருந்தால் அது ஒரு சிறந்த விடயமாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது.
13வது வருஷம் என்னுடைய சுயதொழில். என் கணவர் வந்ததால் தான் நான் இந்த வேலையை ஆரம்பித்தேன். இன்றைக்கு எனக்கு 4 பொம்பளை பிள்ளைகள். இந்த தொழில் செய்து தான் என் பிள்ளைகள வளர்ச்சி, பிள்ளைகள படிப்பு, பிள்ளைகள வாழ்க்கை எல்லாத்துக்குமே செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன மாதிரி தான் சக முயற்சியாளர்கள் எல்லாருமே இதே கட்டக்கல். அப்போ எங்களுக்கு இருக்கிற மனதில் உள்ள வேதனை என்னென்னு சொன்னால், எங்களை தேடி வர்ற மக்களை நாங்கள் அது எந்த பாதையால் வந்து எங்களை சந்திக்கிறதுன்றது தெரியாமல் கிடக்குது. இப்போ எங்களுக்கு என்னென்னா, இப்போ நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய எமௌண்ட்டை தந்து முன்னிடத்தை சண்டை பிடித்து எடுக்கிற அளவுக்கு நாங்கள் ஒருத்தரோடும் சண்டைக்கு வேற இல்லை. எங்களுக்கு தேவையானது என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்குன்னு ஒரு சைட்டை ஒதுக்கி, இப்போ இந்த பக்கம் தானே அதில் முன்பக்கத்துக்கு விட்டு எல்லோரும் பார்வையாளர் எங்களை தண்டு உங்களோட என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளுக்கு போவின மட்டும் எங்களுக்கு அது உண்மையாக பெரிய சந்தோஷமாக இருக்கும். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நீங்களும் எவ்வளவோ செலவழித்து செய்கிற இது உங்கள்கிட்ட தேறி வர மக்கள் எங்களையும் அவதானித்து கொண்டு போவினமாக இருந்த ஒரு சில சாமான்கள் எங்கள்கிட்ட வேண்ட உண்மையாக ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. யாழ் முயற்சியாளராக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்க பலமாக இருந்து எங்களை முன்னுக்கு கொண்டு வரணுமென்றது தான் எங்களுடைய விருப்பம். அதுக்கு எல்லாரும், அதாவது சிசிஹெச்வையோ இல்லை இதில் உள்ள சகல நிறுவனங்கள் அத்தனை பேருமே எங்களை முன்னுக்கு கொண்டு வர, அதாவது சுய முயற்சியாளரை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு ஒத்துழைப்பு தரணுமென்றது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இப்போ பார்த்திங்கன்னா, ஜனாதிபதி தொடக்கம் உள்ளூர் அதை முயற்சியாளரை ஊக்குவிக்கணுமென்றது ஜனாதிபதியின் விருப்பம் கூட. இப்போ தென்னிலங்கையில் பார்த்திங்கன்னா, இப்போ கொழும்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்கல. எங்களால் அதில் அதாவது போக்குவரத்து செலவு அதை நாங்கள் அங்கே செய்கிறது கூட எங்களால் அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு எங்கள்கிட்ட முடியாது. அப்போ எங்களோட சொந்த மண்ணில் இதில் உண்மையாக நீங்கள் பெரிய பெருமைக்குரிய விஷயம் தென்னிலங்கை மக்கள் இப்படி ஒரு பெரிய கண்காட்சியை எங்களோட மண்ணில் வைக்கிறது நாங்கள் பெருமைப்படுறோம். அதில் எங்களுக்கும் எங்கள்கிட்ட மக்கள் சாமான்கள் வாங்கக்கூடிய எங்களுக்கு அதில் ஒரு இடத்தை தந்து எங்களை முன்னுக்கு கொண்டு எல்லாத்த உதவியோடும் எங்களை முன்னுக்கு கொண்டு வரணுமென்றதை நாங்கள் அன்பான பணிவான வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறோம். இதை எல்லாரும் கேட்டு எங்களுக்கு ஆதரவு தரணுமென்றது எங்களுடைய விருப்பம். என்ன இப்போ முயற்சியாளர்லாம் நாங்கள் ராத்திரி பொழுதுபடையெல்லாம் கரண்ட் எல்லாம் இல்லாமல் சரியாக தத்தளித்தோம். அப்படியே ஒரு உதவியோடு தான் ஒரு 7-8 மணிக்கிட்ட தான் கரண்டே சேர்ந்தது. சரியான வேதியான நிலைமை. மற்றது இப்போ இந்த பக்கத்துக்கான பாதைகள் ப்ளக் பண்ணி இருக்கிறதால எங்களுக்கு தெரிஞ்சாக்களே கேட்கினோம். எப்படி இருக்க உள்ளுக்கு வாரதுன்னு கூட கேட்கினோம். இப்போ விரையில்லாத சூழ்நிலை இருக்குது. இதே என்னன்னு சொல்கிறது, ஒரு இதாக கேட்காம ஒரு தாழ்மையாக கேட்குறேன். எங்களை இல்லை, எங்கள் முயற்சியாளர் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சிறந்த வழி பிறக்கணுமென்றது அன்பான வேண்டுகோள். இது நான் என்னுடைய பொருள் உண்மையாக எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமும் இது என்னுடைய பொருளுக்கு. இயற்கையான முறையில் உணவு உற்பத்திகளை செய்து வருகிறேன். என்னுடைய குறிக்கோள் என்னுடைய ப்ரொடக்டாலே எந்த வித பாதிப்பும் மக்களை சென்றடையக்கூடாதுன்றதில் முதலிது. நான் செய்கிற தொழிலால் இன்னொரு ஆளும் பயனடையணுமென்றதில் நான் குறிக்கோளாக இருக்கிறேன். நான் ஒரு ப்ரொடக்ட் தயாரிக்கிறேன்னா அதை இன்னொரு ஆளும் சம்பளம் பெறுற நிலைமையில தான் நான் வச்சிருக்கிறேன். கூடுதலாக இயலாத ஆட்களை நான் மேம்படுத்தியிருக்கிறேன். அதுக்காக அங்கவீனம் என்று நான் சொல்ல மாட்டேன். கண்ணில் அந்த ஒரு போரால கண் பாதிக்கப்பட்ட பிள்ளை மற்ற போரால பாதிக்கப்பட்ட உடல் உள்ளூர் அப்படியான ஆட்கள் என்னுடைய அப்படி தான் என்னுடைய இது லட்சியம் கல்வி என்றது பிள்ளைகளை நோக்கி முத்தமாகன்றதை அந்த பிள்ளைகளுக்காகவே நான் செய்வேன். ப்ரொமோட் பண்ணுற அந்த இதில் தான் நான் செய்துட்டு வரேன். என்னென்ன உற்பத்தி செய்கிறீங்க? நான் என்னது மெயின் இது முத்தமாக சிறப்பு தொழில்நுட்பத்தோடு தூள் ஐட்டங்கள், கோப்பி ஐட்டம், நென்னரி கோப்பி என்றது போகுது. நென்னரி எதுவும் ரசத்தோல், ரசப்பொடி, கருப்பு மசாலா அந்த பக்கம் போய் அடுத்தது மிக்சர் ஐட்டங்களும் இருக்குது. மிக சீசனுக்கு ஏற்ற நான் கனாட்டு அந்த கனம்பொருள் உற்பத்தியில் ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாம் செய்வேன். ஆனால் சீசனுக்கு காய்கறி மட்டும் செய்யலை.
ஃபோன் நம்பர் வந்து 077 49 56 540. Oh.